மனிதர்களிடம் தொடர்ந்து கையேந்தி கொண்டே பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறானே, அவன் ஹத்தா யஅதிய யௌமுல் கியாமத்தி லைஸ ஃபீ ஃபஜ்ஹி முஸஅத்துல் அஹ்மின், அவனுடைய முகத்துல சிறிதளவு சதை கூட அற்றவனாக எழுப்பப்படுவான். அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரோம பேரரசு இருக்குது பாத்தீங்களா, அந்த ரோம பேரரசின் அரசனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. இஸ்லாத்தை நோக்கி நீங்க வாங்கன்னு சொல்லி இஸ்லாத்தின் பால் ஒரு அழைப்பு. இவன் அந்த கடிதத்தை பார்க்கிறான். பார்த்தா புதிய ஒரு நபி வந்திருக்கிறாரு என்று சொல்லி அந்த கடிதத்தை பார்த்தா இவனுக்கு தெரியுது. இவனுக்கு என்ன தேவைண்டா, இந்த நபியை பத்தி கூடுதலான ஒரு தகவல்களை இவன் திரட்டி கொள்ளணும் என்று நினைச்சு என்ன செய்யறான்டா, தன்னுடைய காவலர்களுக்கு சொல்றான், இந்த மக்கா இருக்குதே, இந்த மக்கா பிரதேசத்துல இருந்து யாராவது நம்முடைய நாட்டுக்கு இப்ப வந்திருக்கிறாங்களா, அப்படி இருந்தா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய காவலர்களை அனுப்புறான். போனா யார் இருக்கிறா, அபு சுஃபியான் இருக்கிறாரு. வியாபார நிமித்தமா அபு சுஃபியான் என்ன செஞ்சுக்கிறாரு, இந்த ரோம் சாம்ராஜ்யத்துக்கு போயிருக்கிறாரு. அபு சுஃபியானையும் அவருடைய சில தோழர்களையும் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து இவன் விசாரிக்கிறான், யார் அவரு, என்ன ஏதுன்னு சொல்லி நிறைய கேள்விகளை கேட்கிறான். அதுல ஒரு கேள்வி என்ன தெரியுமா, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு, நபின்னு சொல்றாரு தானே, உங்களுக்கு எதை கொண்டு ஏவுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அபு சுஃபியான் என்ன சொல்றாரு, தொழுகையை கொண்டு ஏவுகிறார், எங்களுக்கு தொலை சொல்றாரு. அதே மாதிரி உறவினர்களோடு நன்றாக அண்டி பழக சொல்றாரு, சுயமரியாதை ஏவுகிறார். அடுத்தது என்ன சொல்றாங்க, சுயமரியாதையோடு வாழ சொல்லி எங்களுக்கு கட்டளை இடுகிறார். எப்ப, நபிகளாருடைய ஆரம்ப காலத்திலே, நபிகளாருடைய ஆரம்ப தாவாலே என்ன இருக்குது, தொழுங்க, உறவினர்களோடு அண்டி பழகுங்க, சுயமரியாதையோடு இல்லைங்க. அப்ப இந்த சுயமரியாதையோட வாழ்வது என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக வந்து சுயமரியாதையை அல்லாஹ்விடம் ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லது எப்பெல்லாம் நாங்க துவா கேட்கிறோமோ அதை கண்டிப்பா அல்லாஹ் தஆலா அடிக்கடி நாங்க கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுல மெயினா வந்து சுயமரியாதையை ஒரு மனுஷன் இழக்கக்கூடிய இடம் என்னது தெரியுமா, அடுத்தவன்ட்ட பிச்சை கேட்கிறது. பிச்சை கேட்கும் போது தானே பெரும்பாலும் அவனுடைய சுயமரியாதை இல்லாம போகுது. கபீசான்னு ஒரு நபித்தோழர் வாராரு, வந்து நபிகளார் இடத்துல, அல்லாஹ்வின் தூதரே, இன்னொருவருடைய ஈட்டு தொகை ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், அந்த ஈட்டு தொகையை வந்து அவரால் கொடுக்க முடியல, நான் பொறுப்பேற்று இருக்கிறேன், என்னாலையும் கொடுக்க முடியல, உங்களால முடிந்த ஒரு உதவி எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஜக்காத் ஃபண்ட்ல இருந்து தான் கேட்கிறாங்க, ஏதாச்சும் இருந்தா எனக்கு தாங்க, நான் இந்த ஈட்டு தொகை கொடுக்கணும், ஏண்ட இது இல்ல, இன்னொருத்தரோட ஈட்டு தொகை நான் வந்து பொறுப்பேற்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க, கபீசாவே, 3 சாராருக்கு தான் கையேந்துவதற்கு பிச்சை எடுப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. 3 பேர். அதுல ஒரு சாரார் யார் தெரியுமா, அடுத்தவனுடைய கடனை சுமந்தவன், அடுத்தவனுடைய நஷ்ட ஈட்டையோ கடனையோ தான் சுமந்து கொள்வது. ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு கடன் இருக்குது, நான் என்ன செய்யறேன், உங்களோட கடனை நான் அடைக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்யறேன், நான் அந்த கடனை சுமந்து கொள்கிறேன். ஒரு கட்டத்தில் என்னாலையும் அதை செலுத்த முடியாம போகுது, அப்ப எனக்கு என்ன செய்யலாம், கையேந்தலாம். அதே போல சொல்றாங்க, நல்ல வாழ்ந்து கெட்டவன், ஜேன்னு வாழ்றான், திடீர்னு பெரிய ஒரு அனர்த்தம் வருது, பெரிய ஒரு அனர்த்தம் வந்து எல்லாத்தையுமே இழந்து ரோட்டுக்கு வந்துட்டான், அடுத்தது என்ன செய்யறது அவனுக்கு தெரியல. அப்ப என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம், அவனுக்கும் கையேந்துவதற்கு அனுமதி இருக்குது, ஆனா ஒரு கண்டிஷன் இருக்குது, கடைசியா சொல்றேன், அவனுக்கும் கையேந்துவதற்கு அனுமதி இருக்குது. கடைசியாக ஒரு மனிதன், ஒரு ஊர்ல ஒரு மனிதன் வறுமையில இருக்கிறான், அவனுக்கு கையேந்துவதற்கு அனுமதி இருக்குது, ஆனா அவனுக்குரிய எக்ஸ்ட்ரா கண்டிஷன் என்ன தெரியுமா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய 3 பேர் வந்து இவன் உண்மையிலேயே வறுமையில தான் இருக்கிறான்னு சொல்லி சாட்சி சொல்லணும். அதே ஊரை சேர்ந்த இவனை பற்றி தெரிந்த 3 பேர் இவன் உண்மையிலேயே வறுமையில தான் இருக்கிறான்னு சொல்லி சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க. இந்த 3 சாராருக்கும் பொதுவான கண்டிஷன் என்ன தெரியுமா, தன்னுடைய தேவை இருக்குது பாத்தீங்களா, அந்த தேவை பிச்சை எடுத்து காசு எடுத்து எந்த அளவோட நிவர்த்தி அடைகிறதோ அதுக்கு மேல பிச்சை எடுக்க கூடாது. இப்போ ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் கடன், நான் என்ன செய்யறேன், அடுத்தவங்களோட கையேந்தி 1 லட்சம் ரூபாய் வசூல் வந்துருச்சு, அதுக்கு மேல 1 ரூபா கூட நான் எடுக்க கூடாது.
என்னுடைய தேவை நிறைவேறுகிறதோ அதோட நிப்பாட்டி கொள்ளணும். அதுக்கு மேல எடுத்தா நீ ஹராத்தை தான் சாப்பிடுற என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 1887வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போல பாருங்க, கை இந்த தொடர்ந்து மனுஷன்ட்ட எந்த ஒரு வெக்கம் கூச்சம் இல்லாம கையேந்திரானே அவனை அல்லாஹு தாலா மறுமையில எப்படி எழுப்புறான் பாருங்க. ரசூலா சொல்றாங்க, மா எசாலு ரஜுலு யஸ்அலு நாஸ, மனிதர்களிடம் தொடர்ந்து கையேந்தி கொண்டே பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறானே அவன் ஹத்தா யஅதிய யௌமுல் கியாமத்தி லைஸ ஃபீ ஃபஜிஹி முஸஅத்துல் அஹ்மின், அவனுடைய முகத்துல சிறிதளவு சதை கூட அற்றவனாக எழுப்பப்படுவான். உடம்புல மத்த எல்லா இடத்துலயும் சதை இருக்கும், முகத்துல மட்டும் என்ன இருக்கும்? சதை இருக்காது, எலும்பு மட்டும்தான் இருக்கும், எலும்பு தெரியும். இந்த மாதிரி யாரெல்லாம் எழுப்பப்படுறானோ அவனுக்குரிய அடையாளம் என்ன? இந்த உலகத்துல அவன் கையேந்தி இருக்கிறான், அளவுக்கு மீறி தேவைக்கு மீறி பிச்சை எடுத்து இருக்கிறான் என்று தான் அடையாளம்.